விவிசட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தாவேகாவினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த அவங்க எல்லாருக்கும் தெரியும். அவரை புஷின்னு கூப்பிடாதீங்க, எண்ணு போட்டு ஆனந்த் என்ன ஆனந்த் கூப்பிடுங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. ஆனால் நம்முடைய பழக்க தோஷத்தை மாத்திக்க முடியல. அந்த புஷி ஆனந்த் அவர்கள் வட தமிழகத்துல நேற்று மட்டும் பல்வேறு நிகழ்ச்சிகள்ல போய் கலந்து கொள்வதாக இருந்தது. அந்த கட்சி நிகழ்ச்சிகளால நான் இப்ப கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முந்தாண்டத்தே சொல்லிட்டாரு. நான் இந்த மாதிரி கட்சி நிகழ்ச்சியெல்லாம் எதுவும் கலந்துக்கல, ஏன்னாக்க அதுக்கு பின்னாடி ஒரு பஞ்சாயத்து இருக்கு, அந்த பஞ்சாயத்து முடிகிற வரைக்கும் நான் கட்சி நிகழ்ச்சியில எதுவுமே கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு புஷி ஆனந்த் நேற்று நடைபெற வேண்டிய இருந்த அவர் கலந்து கொள்ள வேண்டியிருந்த பல நிகழ்ச்சிகளை அவர் ரத்து பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தாவேகாவினர் எதிர்பார்த்த அளவிற்கு வேட்பு மனுவை வாங்கின தாவேகாவினர் மீண்டும் கொண்டு கொடுப்பதுல மிகப்பெரிய தயக்கம் காட்டியிருக்காங்க. அதனுடைய பின்னணி என்ன என்பதை பற்றி தான் இந்த காணொலியில நாம இன்னைக்கு விரிவாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்முடைய இந்த புதிய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை சேரும். புஷி ஆனந்த் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், விஜய் அவர்களுடைய ஆரம்ப காலகட்டத்திலிருந்து, அதாவது ரசிகர் மன்றம் தோன்றிய காலகட்டத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் விஜய் கூட இருக்கக்கூடிய ஒரே விசுவாசமான ஆள் யாருன்னாக்க புஷி ஆனந்த் தான். இப்போ ஜான் ஆரோக்கியசாமி அப்படின்னு ஒருவர் விஜய் கூட ஒரு 3 வருடங்களுக்கு முன்னாடி சேர்றாரு. ஜான் ஆரோக்கியசாமி இதுக்கு முன்னாடி யார் யாருக்கு பிரச்சாரம் பண்ணியிருக்காங்கனாக்க பாஜகவுக்கும் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் இல்லாம பாமகவுக்கும் பண்ணியிருக்காங்க. பாமகவுக்கு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு போஸ்டர் 2016 காலகட்டம் நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க ஒட்டி இருந்தார்கள். அப்போ பாத்தீங்கன்னாக்க அந்த மாற்றம் முன்னேற்றம் என்ற அந்த கோஷத்தை தமிழ்நாடு மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த பிரச்சாரத்தை கொண்டு வந்ததும் ஜான் ஆரோக்கியசாமி தான். அது எங்கிருந்து காப்பி அடிச்சு கொண்டு வந்தாருனாக்க அமெரிக்காவில் ஒபாமா அவர்கள் பயன்படுத்திய அந்த பிரச்சார யுக்தியை இங்க காப்பி அடிச்சு ஜான் ஆரோக்கியசாமி கொண்டு வந்திருப்பாரு. அப்போ விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு எங்க கொஞ்சம் சீப்பான மலிவு விலையில் ஒரு விளம்பரம் பண்றவங்க எங்க கிடைப்பாங்கன்னு பார்க்கும்போது ஜான் ஆரோக்கியசாமி அவருடைய கண்களுக்கு ஆப்படுறாரு. அப்ப அவரை கூட்டிட்டு வச்ச உடனே ஜான் ஆரோக்கியசாமி இவரு விஜய் இவங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை என்னன்னு உங்க முன்னாடி விட்டுடுறேன். இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி தரேன், உங்களை முதல்வராக்காமல் நான் போய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் ஆரோக்கியசாமி தன்னை பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்டாக அவர் முன்னாடி காட்டிக்கிட்டு இந்த சர்வே இப்படி சொல்லுது, அந்த சர்வே அப்படி சொல்லுதுன்னு சொல்லிட்டு வெறும் பொய்யான சர்வேக்களை எடுத்து விஜய் அவர்களை இன்றைக்கும் தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்காரு. இத்தனை ஆண்டு காலம் தனக்கு விசுவாசமாக இருந்த புஷி ஆனந்தையே ஓரம் கட்டி விட்டு இன்றைக்கு அந்த இடத்துல ஜான் ஆரோக்கியசாமி உட்கார்ந்துருக்காரு. இன்றைக்கு விஜயை யாரும் நெருங்காமல் பார்த்து கொண்டிருப்பவரும் இதே ஜான் ஆரோக்கியசாமி தான். விஜய் கட்சியினுடைய அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட விஜய் அவர்களை எளிதில் தொடர்பு கொண்டு பேசிட முடியாது, போன் பண்ணி பேசிட முடியாது. புஷி ஆனந்தை தாண்டி தான் முன்னெல்லாம் விஜய் கிட்ட போக வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. இன்னைக்கு புஷி ஆனந்தே ஜான் ஆரோக்கியசாமி தாண்டி தான் போக வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு எதுக்காக நேற்று அந்த நிகழ்ச்சியை ரத்து பண்ணாரு புஷி ஆனந்த்னாக்க, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பனையூருக்கு போயிருக்காரு. இவர் புஷி ஆனந்த் ஒரு 80 தொகுதிக்கான வேட்பாளரை இவர் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ஏன்னா நான் கட்சிக்கு உழைச்சவங்கள நான் ஐடென்டிஃபை பண்றேன், ரசிகர் மன்றமா இருந்த போது இருந்தே இந்த இயக்கத்துக்கு விஜய் மக்கள் இயக்கத்துல பணியாற்றியவர்களுடைய ஒரு 80 பேர் லிஸ்ட எடுத்துட்டு போனாரு. அவர் ஒன்றும் சும்மா போல, அந்த 80 பேர்கிட்டையும் பல்கா வாங்கி வச்சிருக்காரு இவரு. அந்த 80 பேர் லிஸ்ட் எடுத்துட்டு போயிருக்காங்க. ஏன்னா ஜான் ஆரோக்கியசாமி தான் அந்த வேட்பாளரை தேர்வு செய்யறதுல இறுதி முடிவு எடுக்கக்கூடியவரா, விஜய்க்கு அடுத்ததாக இறுதி முடிவு எடுக்கக்கூடியவரா ஜான் ஆரோக்கியசாமி இருக்கிறார். அப்போ புஷி ஆனந்த் என்ன பண்றாருனாக்க அந்த மனுக்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு போறாரு. இவங்க ஒரு 80 பேருக்கு வாங்கி வச்சிருந்தாரு இல்லைங்களா, இவருடைய ஆள், அதாவது புஷி ஆனந்தனுடைய ஆள். இந்த 80 பேர் லிஸ்ட் எடுத்துட்டு போயிட்டு ஜான் ஆரோக்கியசாமி கிட்ட இந்த 80 பேரை சேருங்க அப்படின்னு உடனே ஜான் ஆரோக்கியசாமி அதெல்லாம் முடியாது, நாங்க ஒரு ஃபீல்டு ஒர்க் பண்ணி நாங்க ஒரு சர்வே ரிப்போர்ட் எடுத்து வச்சிருக்கோம், அதன்படி இருக்கிற ஆட்களுக்கு தான் நாங்க இடம் கொடுப்போம், இப்படிலாம் கொடுக்க முடியாதுன்னு புஷி ஆனந்த், நான் இந்த கட்சியோட பொதுச் செயலாளர், நீ உறுப்பினர் கூட கிடையாது, என் பேச்சுதான் நீ கேட்கணும், நீ பேசுறது கேட்கறது நான் இல்லை, இத்தனை ஆண்டு காலம் தலைவருக்கு உழைச்சவங்களுக்கு தான் பதவி கொடுக்கணும் அப்படின்னு புஷி ஆனந்த் எடுத்து வச்சோடனே, அதான் எங்களுக்கு தெரியாதா, நீங்க ஒரு உளவாளி போல செயல்படுறீங்க, கட்சியினுடைய ரகசியத்தெல்லாம் நீங்க தான் கொண்டு போய் போலீஸுக்கும் உளவுத்துறைக்கும் நீங்க தான் சொல்றதுன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு ஜான் ஆரோக்கியசாமி சொல்ல, அதுக்கு இவர் நீ மட்டும் என்ன யோக்கியமா, கட்சிக்கு 2% கூட தாண்டாது அப்படின்னு சொல்லி நீ பேசின அந்த ஆடியோக்கெல்லாம் வெளியில சுத்திக்கிட்டு இருந்தது, அதெல்லாம் உனக்கு தெரியாதா, அப்ப நீ மட்டும் யோக்கியமான இவர் ஜான் ஆரோக்கியசாமியை கேட்க 2 பேரும் மாறி மாறி சண்டையிட்டோன்னே அங்க இருந்த நிர்வாகிகள் இவர்கள் 2 பேரையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த சூழல்ல தான் நான் எதா இருந்தாலும் நான் தலைவர்கிட்ட பேசிக்கிறேன், தலைவர் முடிவு எடுக்கட்டும், அவர் முடிவு எடுத்ததுக்கு பிறகுதான் நான் கட்சி பணியை செய்யும் சொல்லிட்டு புஷி ஆனந்த் நேற்று நடந்து கொள்ள இருந்த இவர் கலந்து கொள்ள இருந்த அத்தனை தாவேகா நிகழ்ச்சிகளும் இவர் ரத்து பண்ணிட்டார். நான் வரலப்பா, நீங்க நடத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் புஷி ஆனந்த் ரத்து பண்ணிட்டாரு.
அதனுடைய விளைவாக இன்னைக்கு ஜான் ஆரோக்கியசாமி விஜய் கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி வந்து கத்திட்டு போறாருங்க, இவரு காசு வசூல போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உண்மை என்னன்னாக்க, இந்த புஷி ஆனந்தாவது கட்சியினுடைய பொதுச்செயலாளர் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து விஜய் கூடவே இருந்தாலும் அவரு இவர் தேர்ந்தெடுத்த 80 வேட்பாளர்கிட்ட காசு வாங்கினாருன்றது உண்மைதான். அது உண்மையாக இருந்தாலும் கூட இவர் காசு வாங்கின அந்த 80 பேருமே விஜய் மக்கள் இயக்கமாக இருந்த போதிலிருந்தே இருக்கக்கூடிய நபர்கள் தான் வாங்கினாரு. ஆனா ஜான் ஆரோக்கியசாமி என்ன பண்ணிருக்காருனாக்க, அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 98 பேர்கிட்ட வாங்கியிருக்காரு அவரு காசு. நான் போடுறதுதான் இறுதி முடிவு. ஏன்னா இப்ப ஒரு கட்சி இருக்கிறாக்க, அந்த கட்சியில நாம சீட்டு வாங்கணும்னாக்க யார் யாரெல்லாம் சீட்டு நமக்கு வாங்கி கொடுக்க முடியுமோ எல்லா வகையிலும் நாம போய் அணுகுவோம்ல. அப்படி ஜான் ஆரோக்கியசாமி அணுகுவர்களை கிட்டத்தட்ட 98 பேருக்கிட்ட ஜான் ஆரோக்கியசாமி காசு வாங்கியிருக்காரு. நான் உங்களுக்கு சீட்டை நான் கொடுக்குறேன், நீ வேட்பு மனுவை மட்டும் தாக்கல் பண்ணு, உன்னை பத்தியான சர்வே ரிப்போர்ட், ஒரு நல்ல சர்வே ரிப்போர்ட்டை நான் எடுத்து தலைமைக்கு அனுப்புறேன் அப்படின்னு அவர் சொல்லி அவர் ஒரு மிகப்பெரிய வசூலை போட்டிருக்காரு. இப்போ இவங்க வசூலை போட்டதுக்கும் இவங்க வசூலை போட்டதுக்கும் 2 பேரையும் கொண்டு வந்து இடையில விட்டானா 2 பேரையும் மிக்ஸ் பண்ணாக்க கிளாஷ் ஆகும். 2 பேருக்குமே கிளாஷ் ஆகும். ஏன்னா 2 பேர்ல இருக்கணும் ஒரே தொகுதியை கேட்கலாம், 2 பேருடைய ஆதரவாளர்களும். அப்போ ஒரே தொகுதியை கேட்கும் போது பிரச்சனை வரும். அப்போ இப்படியாக அங்க உட்கட்சி பிரச்சனை மிகப்பெரிய அளவுல வெடிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் டிவிகேவுடைய மாவட்ட செயலாளர் இருக்காங்கல்ல, அவங்க பஞ்சாயத்து ஒரு பெரிய பஞ்சாயத்தா போயிடுது. கிட்டத்தட்ட 120 மாவட்ட செயலாளர் இருக்காங்க. அந்த 120 மாவட்ட செயலாளர்களும் அவங்க என்ன இப்ப பஞ்சாயத்து பண்றாங்கன்னாக்க, ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த், லோயலாமணி, ஃபெலிக்ஸ் ஜெரால்டு இவங்களுக்கெல்லாம் போக, இவங்களுடைய முக்கியமான ஆட்களுக்கு எல்லாம் போக மீதி இருக்கிற அந்த சீட்டுகள் இருக்குல்ல, அந்த சீட்டுகள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 160 சீட்டு கிட்ட இருக்கு. இங்க முக்கியமான ஆட்கள், தெரிந்த ஆட்கள் போக இவங்க எத்தனை பேர் இருக்காங்க? மாவட்ட செயலாளர் 120 மாவட்ட செயலாளர் இருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய இடம் எத்தனை? 160 இடம் தான். அப்போ ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் நான் போட்டியிடணும் அப்படின்னு நினைப்பானா, நினைக்க மாட்டானா? நிச்சயமா நினைப்பாங்க. அப்படி போட்டியிடலன்னா அந்த மாவட்ட செயலாளரே எவனும் லோக்கல்ல இருக்க கட்சிக்காரன் மதிக்க மாட்டான். இப்போ அந்த வேட்புமனு நிறைய விற்பனை ஆனச்சுல, முதல் நாளே 10,000 வேட்புமனு விற்பனை ஆனச்சுல, அது ஏன் ரிட்டர்ன் வரலன்றதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த மாவட்ட செயலாளர்கள். கிட்டத்தட்ட இந்த 120 மாவட்ட செயலாளர்களும் என்ன பண்றாங்கன்னாக்க, அந்த வேட்புமனு வாங்கினவங்க, அதாவது நமக்கு போட்டியா நம்ம தொகுதியில போட்டியிட போறேன் அப்படின்ற ரீதியில வேட்புமனு வாங்கினவங்க எல்லாம் கூப்பிட்டு மிரட்டுறாங்க. இந்த மாதிரி வேட்புமனுவை நீ சமர்ப்பிக்க கூடாது, ஏன்னா இந்த தொகுதியில நான் போட்டியிட போறேன், அதனால இந்த தொகுதியை விட வேற ஏதாவது தொகுதியில வந்து நீ வேட்பு மனு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேட்பு மனுவை கொடுக்காமல் தடுத்தது யார் என்றால் அந்த 120 மாவட்ட செயலாளர்கள். தன் மாவட்டத்துல தான் போட்டியிட தொகுதியில வேறு யாரும் போட்டியிடவிடக் கூடாது, வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் பண்ணிடக் கூடாதுன்றதுக்காக அந்த 120 மாவட்ட செயலாளர்களும் கண்ணும் கருத்துமாக இருக்கிறாங்க. இந்த அணுகுமுறை வந்து திமுக, அதிமுக 2 கட்சியிலுமே இருக்கு. ஏன்னா மாவட்ட செயலாளர்கள் தங்களுக்கு விருப்பமான தொகுதியில அவங்க போட்டிடுவாங்க, மீதி அவர்கள் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய 2 தொகுதியோ 3 தொகுதியோ தான் மற்றவர்களுக்கு கொடுப்பாங்க. இன்னைக்கு அதே மனநிலையில தாவேகாவிலும் வந்திருக்கிறது. இந்த பக்கம் புஷி ஆனந்த் ஒரு 80 பேருக்கு சீட்டு வேட்புமனு எல்லாம் தூக்கிட்டு வந்து நிற்கிறாரு, 80 பேருக்கு என் ஆளுக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பக்கம் ஜான் ஆரோக்கியசாமி 98 பேர்கிட்ட காசு வாங்கி வச்சுக்கிட்டு என்னுடைய ஆட்களுக்கு தான் நான் வந்து சீட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு தாவேகா கட்சியை எல்லாரும் ஏலம் போட்டு கூறு போட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க. இடையில இந்த 120 மாவட்ட செயலாளர்கள் வேற எனக்கு தான் இடம் வேணும், நீ அவனும் வேட்புமனு தாக்கல் பண்ணாதன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து போட்டு ஆளுக்கு ஒரு மூளையா புடிச்சிட்டு இழுத்துக்கிட்டு இருக்கானுங்க. இதுல நடுவுல மாட்டிக்கிட்டு முழிக்கிறது யாருன்னா அந்த லோக்கல் நிர்வாகி தான். யாரு பக்கம் போறது, இவரு பக்கம் போனா அவரு கவுச்சிக்குவாரோ, அவரு பக்கம் போனா இவரு கவுச்சிக்குவாரோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த உள்ள 2ஆம் கட்ட அந்த நிர்வாகிகள் இருக்காங்களா, அவங்க எல்லாம் மிகுந்த மன உளைச்சல்ல சுத்திக்கிட்டு இருக்காங்க. எவன் பக்கம் தாண்டா போறது, 1008 கோஷ்டி உருவாக்கி வச்சிருக்கிறீங்களே, எவன் பக்கம் போறது, எவனுக்கு ஆதரவாக செயல்படுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர்களும் குழப்ப நிலையில இருக்காங்க. இதற்கெல்லாம் யார் காரணம் என்றால் விஜய் என்ற ஒற்றை நபர் தான். ஒண்ணு நீ மக்களை சந்திக்கலனா கூட உள்ள நிர்வாகிகளையாவது சந்திக்கணும்ல, நிர்வாகிகள் மத்தியிலான பிரச்சனையாவது நீங்க தீர்க்கணும்ல. இந்த வேட்பாளர் தேர்வுல நீங்கள் நேரடியாக தலையிட்டா இவர்களுடைய தலையீடு இருக்காதுல்ல, அப்ப இந்த கோஷ்டி பிரச்சனைகள் இருக்காதுல்ல. அப்போ ஊரா முட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையேன்ற மாதிரி அவமாட்டும் விட்டுட்டு அவமாட்ட போய் பனையூருக்குள்ள போய் படுத்துக்கிட்டாங்க. இந்த கட்சி வேலையை அவன் பாக்குறது, மக்களை போய் யாரா சந்திக்கிறது? ஏன்னா இருக்கிறது 60 நாள் என்னமோ தான். 60 நாளை வச்சுக்கிட்டு 1008 பஞ்சாயத்தை கட்சிக்குள்ள வச்சிருக்கிறாங்க. இவங்க தான் சொல்றானுங்க எங்களுக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டி. போட்டி யாருக்கு? டிஎம்கேவா டிவிகேவா? இனிமே போட்டி டிஎம்கேவா டிவிகேவா இல்ல, விஜய்கா ஜூலிகா, இதுதான் போட்டியே. இவங்க 2 பேருக்கு தான் தமிழ்நாட்டுல போட்டியே. இடையில சும்மா வந்து எக்ஸ்ட்ரா லக்கேஜ் மாதிரி உள்ள ஏறிக்கிட்டு இங்க களத்துல யாருமே இல்ல, நாங்க தான் களத்துல இருக்கணும். களத்துல வந்து இப்ப ஒரு 4 நாள் ஆச்சு. இந்த வேலூர்ல பேசினா போய் படுத்துக்கிட்டான், திரும்ப வரதுக்கு இன்னொரு 10 நாள் ஆகும். ஆனா இவன் தான் யாருமே களத்துல இல்ல, போட்டி எங்களுக்கும் டிஎம்கேவுக்கும் தான் வெட்டியா சவடால் விட்டுருக்காரு. விஜய் அவர்களே, தாவேகா கட்சியினரே, உண்மையாகவே போட்டி புஷி ஆனந்தா, ஜான் ஆரோக்கியசாமியா, விஜயா ஜூலியா, அதுதான் தமிழ்நாடு அரசியல் களம். நன்றி.